Olitri Global Education Campus வழங்கும் வரலாற்றில் இன்று. காமராஜர் இவர் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர்களுள் ஒருவர். இவர் 1954ஆம் ஆண்டு அப்போதைய சென்னை மாநில முதலமைச்சரானார். இவர் 9 ஆண்டுகள் தமிழகத்தின் முதல்வராக பதவி வகித்தார். காமராஜர் விருதுநகர் மாவட்டத்தில் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி பிறந்தார். இவர்தம் பெற்றோர் குமாரசாமி நாடார் மற்றும் சிவகாமி அம்மாள் ஆவர். முதலில் இவருக்கு குலதெய்வமான காமாட்சியின் பெயரையே முதலில் சூட்டினார்கள். தாயார் சிவகாமி அம்மாள் மட்டும் அவரை ராஜா என்றே அழைத்து வந்தார். நாளடைவில் காமாட்சி என்ற பெயர் மாறி காமராசு என்றானது. தனது பள்ளி படிப்பை சத்திரிய வித்யாசாலா பள்ளியில் தொடங்கினார். படிக்கும் போதே மிகவும் பொறுமையுடனும் விட்டு கொடுக்கும் மனதுடனும் விளங்கினார். சிவகாமி அம்மாளுக்கு 2 சகோதரர்கள். ஒருவர் கருப்பையா நாடார். இவர் துணிக்கடை வைத்திருந்தார். மற்றொருவர் பெயர் காசி நாராயண நாடார். இவர் திருவனந்தபுரத்திலே மரக்கடை வைத்து நடத்தி வந்தார். பள்ளி படிப்பை தொடர முடியாத நிலை ஏற்பட்டதும் காமராஜர் தன் மாமாவின் துணிக்கடையில் வேலை பார்த்தார். அங்கிருக்கும் போது வரதராசுலு நாயுடு போன்ற தேச தலைவர்களின் பேச்சுக்களில் கவரப்பட்டு அரசியலிலும் சுதந்திர போராட்டங்களிலும் ஆர்வம் காட்டினார். தன்னுடைய 16ஆம் வயதில் காங்கிரசின் உறுப்பினராக சேர்ந்தார். ராஜாஜியின் தலைமையில் 1930ஆம் ஆண்டு வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்ற போது அதில் கலந்து கொண்டார். அதற்காக காமராஜர் கைது செய்யப்பட்டு கல்கத்தா அலிப்பூர் சிறைக்கு அனுப்பப்பட்டார். அடுத்த ஆண்டு காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் விடுதலையானார். விருதுநகர் வெடிகுண்டு வழக்கில் கைதாகி சேலம் டாக்டர் வரதராசுலு நாயுடுவின் வழக்காடும் திறமையால் குற்றச்சாட்டு நிறுவப்படாததால் விடுதலையானார். 1940ஆம் ஆண்டு மீண்டும் கைதாகி வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். அங்கிருக்கும் போதே விருதுநகர் நகராட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 9 மாதங்களுக்கு பின்னர் விடுதலையானதும் நேராக சென்று தன் பதவி விலகினார். பதவிக்கு நேர்மையாக முழுமையாக கடமையாற்ற முடியாத நிலையில் அதில் ஒட்டி கொண்டிருப்பது தவறு என்பது அவருடைய கொள்கையாக இருந்தது. மீண்டும் 1942ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் புரட்சி நடவடிக்கைகளுக்காக கைது செய்யப்பட்டார். இந்த முறை 3 ஆண்டுகள் தண்டனையாக பெற்றார். 1953ஆம் ஆண்டுக்கு பிறகு சக்கரவர்த்தி ராஜாஜிக்கு அவர் கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தால் அதிகளவில் எதிர்ப்புகள் கிளம்பி இருந்த நேரம் காமராஜர் ஆட்சி தலைமை பொறுப்புக்கு வர தயங்கியதற்கு அவருக்கு இருந்த ஒரு தாழ்வுணர்ச்சி ஒரு முக்கிய காரணம். குலக்கல்வி திட்டத்தால் ராஜாஜியின் செல்வாக்கு வேகமாக கீழிறங்கி கொண்டிருக்க மொழிவாரி மாநிலங்கள் அமைப்பின் காரணமாக தமிழ்நாடும் சுருங்கி போக காங்கிரசின் உள்ளேயே ராஜாஜிக்கு பெரும் எதிர்ப்பு கிளம்பிவிட்டது. நிலைமையை அறிந்த கட்சி மேலிடம் தமிழக அளவில் தீர்மானித்துக் கொள்ள அனுமதி வழங்கிவிட்டது. ராஜாஜி தான் அவமானப்படுவதை தவிர்க்க எனக்கு எதிராக கட்சியில் யாரும் தீர்மானம் கொண்டு வர வேண்டாம், நானே விலகிக் கொள்கிறேன் என்று அறிவித்து விட்டாலும் தன் இடத்திற்கு தனது ஆதரவாளர்களில் சி. சுப்பிரமணியத்தை முன்னிறுத்த பின்வேலை செய்தார். அவருடைய இன்னொரு முக்கிய ஆதரவாளரான எம். பகவத்சலம் அதனை முன்மொழிந்தார். ஆனால் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தில் காமராஜர் பெருவாரியான வாக்குகள் முன்னணியில் வெற்றி பெற்றார். இதுதான் காமராஜர் தமிழக முதல்வராக 1954ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டன்று பதவியேற்ற தினம் வரலாற்றில் இன்று. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவர் ஒரு சிறந்த தமிழ் அறிஞர், சிந்தனையாளர், பாடலாசிரியர் ஆவார். எளிமையான தமிழில் சமூக சீர்திருத்தங்களை வலியுறுத்தி பாடியது இவருடைய சிறப்பம்சமாகும். இவருடைய பாடல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மாநிலம் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள செங்கப்படுத்தான் காடு என்னும் சிற்றூரில் அருணாச்சலனார், விசாலாட்சி ஆகியோருக்கு இளைய மகனாக 1930ஆம் ஆண்டு எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்தார். இவர் தந்தையும் கவிப்பாடும் திறன் பெற்றவர். கணபதி சுந்தரம் என்கிற மூத்த சகோதரரும் வேதநாயகி என்கிற இளைய சகோதரியும் உள்ளனர். பள்ளி படிப்பை மட்டுமே முடித்த கல்யாண சுந்தரம் திராவிட இயக்கத்திலும் கம்யூனிசத்திலும் ஈடுபாடு கொண்டிருந்தார். இவருடைய துணைவியார் பெயர் கௌரவாம்பாள். 19வது வயதிலேயே கவிதை புனைவதில் அதிகம் ஆர்வம் காட்டியவர். இவருடைய பாடல்கள் கிராமிய பண்ணை தழுவியவர். பாடல்களில் உருவங்களை காட்டாமல் உணர்ச்சிகளை காட்டியவர். இருக்கும் குறைகளையும் வளர வேண்டிய நிறைகளையும் சுட்டி காட்டியவர். திரையுலகில் பாட்டாளி மக்களின் ஆசைகளையும் ஆவேசத்தையும் அந்தரங்க சக்தியுடன் பாடல்களாக இசைத்தவர். இவர் இயற்றி வந்த கருத்து செறிவும் கற்பனை உரமும் படைத்த பல பாடல்களை ஜனசக்தி பத்திரிகை வெளியிட்டு வந்தது. 1954ஆம் ஆண்டு படித்த பெண் திரைப்படத்திற்காக முதல் பாடலை இயற்றி அந்த துறையில் அழுத்தமான முத்திரை பதித்தார். இளம் பிரயாயத்திலேயே விவசாய சங்கத்திலும் பொது உடைமை கட்சியிலும் சேர்ந்து கொண்டிருந்தார்.
தான் பின்பற்றி வந்த கட்சியின் லட்சியத்தை உயரத்தில் பறக்கும் வகையில் கலை வளர்ப்பதில் சலியாது ஈடுபட்டார். நாடக கலையில் ஆர்வமும் விவசாய இயக்கத்தின் பால் அசைக்க முடியாத பற்றும் கொண்டார். தஞ்சையை சேர்ந்த வீர தியாகிகள் சிவராமன், ரணியன் ஆகியோருடன் சேர்ந்து விவசாய இயக்கத்தை கட்டி வளர்க்க தீவிரமாக பங்கெடுத்தார். தனது 29 ஆண்டுகால வாழ்வில் விவசாயி, மாடு மேய்ப்பவர், உப்பள தொழிலாளர், நாடக நடிகர் என 17 வகை தொழில்களில் ஈடுபட்டவர். இவருக்கு இருந்த நடிப்பாசையின் காரணமாக சக்தி நாடக சபாவில் இணைந்தார். இந்த சக்தி நாடக சபாவில் பின்னாளில் திரையில் பிரபலமான சிவாஜி கணேசன், எம்.என். நம்பியார், எஸ்.வி. சுப்பையா, ஓ.ஏ.கே. தேவர் ஆகியோர் நடிகர்களாக இருந்தனர். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஓ.ஏ.கே. தேவரின் நெருங்கிய நண்பராக இருந்தார். சக்தி நாடக சபாவின் நாடகங்கள் ஒவ்வொன்றாய் திரைப்படமாகியும் அதன் நடிகர்கள் சினிமாவில் நுழைய ஆரம்பித்தனர். ஆனால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமோ நடிப்பை விட்டுவிட்டு பாடல் எழுதுவதும் கலையை கற்றுக்கொள்ள புதுச்சேரி சென்று புரட்சிகவி பாரதிதாசனிடம் உதவியாளராக சேர்ந்துவிட்டு இறுதியில் கவிஞராக உருவானார். தமிழ்நாடு அரசு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நினைவை போற்றும் வகையில் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மணிமண்டபம் அமைத்துள்ளது. இந்த மணிமண்டபத்தில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களின் மார்பளவு சிலை அமைக்கப்பட்டுள்ளது. அவரது வாழ்க்கை வரலாறு தொடர்பான புகைப்படங்கள் கண்காட்சியாக வைக்கப்பட்டுள்ளது. தமிழக திரைப்பட பாடலாசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. எஸ். பாலச்சந்தர். இவர் ஒரு சிறந்த வீணை கலைஞராகவும் தமிழ் திரைப்பட இயக்குநராகவும் நடிகராகவும் பெயர் பெற்றவர். சென்னையில் பிறந்த பாலச்சந்தர் குரு என்று ஒருவர் இல்லாமலே தாமே வீணை வாசித்து கற்றுக்கொண்டவர். தமிழ் திரைப்படங்களிலும் பல புதுமைகளை அறிமுகப்படுத்தியவர். தான் இயக்கிய திரைப்படங்களுக்கு தாமே இசையமைக்கவும் செய்தவர். பாலச்சந்தர் தஞ்சாவூரின் ராவ் சாஹேப் வைத்தியநாத ஐயரின் பேரனும் வி. சுந்தரம் ஐயர், பார்வதி என்ற செல்லம்மா தம்பதிகளின் மகனும் ஆவார். இவர்களது பூர்வீகம் நன்னிலம் வட்டத்தில் உள்ள ஸ்ரீ வாஞ்சியம் கிராமமாகும். தந்தை சுந்தரம் ஐயர் சென்னைக்கு வந்து சட்டப்படிப்பை முடித்த பின்னர் மயிலாப்பூரில் வழக்கறிஞராக தொழில் பார்த்து அங்கேயே குடியேறிவிட்டார். சென்னையிலேயே பாலச்சந்தர் பிறந்தார். பாலச்சந்தரின் அண்ணன் ராஜமும் புகழ்பெற்ற கர்நாடக இசைக்கலைஞரும் ஓவியரும் ஆவார். இவரது அக்கால் ஜெயலட்சுமி சிவகவி என்ற திரைப்படத்தில் எம்.கே. தியாகராஜ பாகவதர் உடன் நடித்துள்ளார். இவருக்கு பின்னர் சரஸ்வதி என்ற பெண்ணும் கல்பகம், கோபாலசாமி என்ற இரட்டை குழந்தைகளும் பிறந்தனர். தமது 5வது அகவையில் இருந்தே கர்நாடக இசையில் நாட்டம் கொண்டார். கஞ்சிரா பயின்ற பாலச்சந்தர் விரைவிலேயே தமது அண்ணன் மற்றும் பிற இசைக்கலைஞர்களுக்கு பக்கவாத்தியமாக இசைக்க துவங்கினார். பின்னர் வீணை, தபேலா, மிருதங்கம், ஹார்மோனியம், புல்புல் தாரா, தில்ரூபா, சித்தார் மற்றும் செனாய் இசைக்கருவிகளை ஆசான் எவருமின்றி இசைக்க கற்றார். தனது 12வது வயதிலேயே பாலச்சந்தர் சித்தார் இசைப்பதில் தனி கச்சேரி நடத்தும் அளவு திறமை பெற்றார். 15 முதல் 18 வயதிலேயே சென்னை அகில இந்திய வானொலியில் ஊதியம் பெறும் கலைஞராக பணியாற்றினார். விரைவிலேயே வீணை இசைப்பதில் நாட்டம் கொண்டு முழு நேரத்தையும் அதற்காகவே செலவிட்டார். 2 ஆண்டுகளில் எந்த ஒரு ஆசிரியரின் துணையின்றி கச்சேரி நடத்தும் அளவிற்கு பயிற்சி பெற்றார். குருவின் தாக்கம் இல்லாது இவரின் பாணி தனித்துவமிக்கதாக அமைந்திருந்தது. திரைப்படங்களிலும் திரைக்கதை, இசையமைப்பு, பாடல்களையும் தாமே மேற்கொண்டு இயக்கத்தையும் கவனித்தார். இவரது கலை சேவைகளுக்காக 1962ஆம் ஆண்டில் பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. 1934ஆம் ஆண்டில் பிரபாத் கம்பெனியின் சீதா கல்யாணம் என்ற தமிழ் திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார். இப்படத்தில் தந்தை சனகராகவும், தமையன் ராஜம் ராமராகவும், தமக்கை சரஸ்வதி ஊர்மிளையாகவும் நடித்திருந்தனர். பாலச்சந்தர் இதில் ராவணனின் அரண்மனையில் கஞ்சிரா வாசிப்பவராக தோன்றினார். தொடர்ந்து ரிஷிய சிறுங்கர், ஆராய்ச்சி மணி அல்லது மனுநீதி சோழன் திரைப்படங்களில் நடித்தார். அவர் நடித்திருந்த பிற தமிழ் திரைப்படங்கள் தேவகி, ராஜாம்பாள், ராணி, இன்ஸ்பெக்டர், பெண் கோடீஸ்வரன், டாக்டர் சாவித்ரி மற்றும் மரகதம். இவ்வாறு பல வெற்றி திரைப்படங்களில் நடித்த எஸ். பாலச்சந்தர் மறைந்த தினம் வரலாற்றில் இன்று. ஜாலியன் வாலாபாக் படுகொலை என்பது வட இந்தியாவின் அமிர்தசரஸ் நகரில் ஜாலியான் என்ற இடத்தில் 1919ஆம் ஆண்டு ஏப்ரல் 13ஆம் தேதி ரெஜினால் டயர் என்ற இராணுவ அதிகாரியின் தலைமையில் பிரிட்டானிய இராணுவத்தினரால் நிகழ்த்தப்பட்ட பீரங்கி சூட்டு நிகழ்வை குறிக்கும். இந்நிகழ்வில் பெண்கள், சிறுவர்கள் 100 கணக்கில் படுகொலை செய்யப்பட்டனர். கிட்டத்தட்ட 10 நிமிடங்கள் நீடித்த இச்சூட்டு நிகழ்வில் மொத்தம் 1650 தடவைகள் அல்லது ஒரு சிப்பாய்க்கு 33 சூடுகள் என்ற முறையில் சுடப்பட்டன.
பிரிட்டானிய அரச மதிப்பீட்டின்படி மொத்தம் 379 பேர் இந்நிகழ்வில் இறந்தனர். ஆனாலும் தனியார்களின் தகவல்களின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 1000 பேர் வரையில் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. 2000க்கும் அதிகமானோர் படுகாயம் அடைந்தனர். பாலகங்காதர திலகர், அன்னி பெசன்ட் ஆகியோர் தலைமையில் உருவான சுதேசி இயக்கம், மகாத்மா காந்தி தலைமையிலான போராட்டங்கள் இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் முனைப்புற்றன. 1919ஆம் ஆண்டு சத்தியாகிரக நடவடிக்கை துவங்கியது. பிரிட்டானிய ஆட்சியாளர்கள் சத்தியாகிரக இயக்கத்தை பிரிட்டிஷ் பேரரசுக்கு வந்துள்ள பேராபத்து என கருதினார்கள். அத்துடன் மக்களிடையே பரவி வளர்ந்து வரும் போராட்ட உந்துதலையும் எழுச்சியையும் ஆரம்பத்திலேயே நசுக்கிவிட ஆட்சியாளர் முடிவு எடுத்தனர். சிட்னி ரவுல்ட் என்பவர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. இந்தியாவில் குறிப்பாக பஞ்சாப், வங்காளம் ஆகிய பகுதிகளில் ஜெர்மனி மற்றும் போல்செவிக் தொடர்புகள் பற்றி இக்குழு ஆராய்ந்தது. இதன் அடிப்படையில் ரவுலட் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஊடகங்களை கட்டுப்படுத்தவும், ஆர்ப்பாட்டக்காரர்களை கைது செய்து விசாரணையின்றி சிறைகளில் அடைத்து வைக்கவும், அனுமதியின்றி சிறையிலிடவும் காவல்துறையினருக்கு இச்சட்டம் வழிவகுத்தது. ஆட்சியாளர்களுக்கு எதிரான ஊர்வலங்களும் பொதுக்கூட்டங்களும் பெருகின. 1919ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி ஜாலியன் வாலாபாக் திடலில் பெரும் கூட்டம் திரண்டது. மார்ச் 30ஆம் தேதி அன்று பெரும் கடையடைப்பு நடத்த முன்னேற்பாடுகள் நடந்தன. கடையடைப்பு வெற்றிகரமாக நடைபெற்றது. பொதுமக்கள் சுய விழிப்பின் பேரில் கலந்து கொண்டனர். இப்போக்கு ஆட்சியாளர்களுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியது. டெல்லியிலும் கடையடைப்பு நடந்தது. அங்கு வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றது. காவல்துறையினர் சுட்டதில் 8 பேர் மரணம் அடைந்தனர். மக்களிடையே எழுச்சியும் எதிர்ப்பும் வேகமடைந்தன. பல்வேறு ஊர்வலங்கள், கண்டன எதிர்ப்பு கூட்டங்கள், ரவுலட் சட்டத்துக்கு எதிரான எதிர்ப்புகள் என பரவலாக வளர்ந்தன. ரவுலட் சட்டத்திற்கு எதிரான மக்களின் எதிர்ப்பும் கிளர்ச்சியும் பெரும் போராட்டமாகவே வளர்ச்சி அடைந்தது. இந்த போராட்டத்தின் உச்சகட்டம்தான் ஏப்ரல் 13ஆம் தேதி ஜாலியன் வாலாபாக் படுகொலை. அமிர்தசரஸ் நகரில் ஜாலியன் வாலாபாக் திடலில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டனர். இத்திடலில் நாற்புறமும் உயர்ந்த மதில்களால் சூழப்பட்டிருந்தது. உள்ளே செல்ல ஒரே ஒரு குறுகிய வழி மட்டுமே உண்டு. இந்நிலையில் இராணுவ ஜெனரல் ரெஜினால்ட் டயர் என்பவன் 100 வெள்ளையின படையினரையும் 50 இந்திய சிப்பாய்களையும் அழைத்து வந்து எந்த எச்சரிக்கையும் தராமல் கூட்டத்தை நோக்கி சுடுமாறு உத்தரவிட்டான். திறந்திருந்த ஒரே ஒரு வாயிலை நோக்கி மக்கள் முண்டியடித்து ஓடினர். சிவர்களின் மீது ஏறி குதித்தனர். வேறு சிலர் சூட்டிலிருந்து தப்பிக்க திடலின் நடுவிலிருந்த கிணற்றில் வீழ்ந்தனர். இவ்வாறு கிணற்றில் வீழ்ந்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 120ஆக இருந்தது. அதிகாரப்பூர்வமாக மொத்தம் 379 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஆயிரக்கணக்கான மக்கள் படுகாயமடைந்தனர். அன்றிரவு ஊரடங்கு சட்டம் நடைமுறையில் இருந்ததால் காயம்பட்டவர்கள் அங்கேயே காலை வரையில் இருக்க வேண்டியதாகிவிட்டது. பஞ்சாபின் துணை ஆளுநர் சார் மைக்கேல் ஓட்டவயர், ஜெனரல் டயரின் நடவடிக்கைகள் அனைத்தும் எனக்கு உடன்பாடானவையே என டயருக்கு தந்தி அனுப்பினார். இப்படி காலத்தால் அழிக்கப்படாத ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த தினம் வரலாற்றில் இன்று. சொல்லு வெல்லு போட்டிக்கான இன்றைய கேள்வி: இந்தியாவில் அனுமதிக்கப்பட்டுள்ள 3வது பெருந்தொற்று தடுப்பூசியின் பெயர் என்ன? பன்னுரவாண்மை அல்லது அரசாணையம் என்பது குழுக்களின் அல்லது நாடுகளின் பேராளர்களுடன் பேர பேச்சுக்களை நடத்தும் நடைமுறையாகும். நாடுகளிடையே விவகாரங்களை பகைமையின்றி கையாளும் உத்தியே இது என்றும் கூறப்படுகிறது. பொதுவாக இது அமைதி, வணிகம், போர், பொருளாதாரம், பண்பாட்டுச் சூழல் மற்றும் மனித உரிமை விடயங்கள் ஆகியவை தொடர்பான விடயங்களில் நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை ஏற்படுத்துவது தொடர்பாகவே இச்சொல் பயன்படுகிறது. இவ்விடயங்களை தொழில் அடிப்படையிலான பன்னுரவாளர்களே கையாள்வர். நாடுகளுக்கிடையேயான ஒப்பந்தங்களை நாடுகளின் அரசியலாளர்கள் ஏற்றுக்கொண்டு கையெழுத்திடும் முன் பன்னுரவாளர்களே இவற்றுக்கான பேச்சுக்களை நடத்துவர். முறைசாரா விதத்தில் சமூக கருத்தின் அடிப்படையில் கூறுவதாயின் பொதுவான பிரச்சனைகளுக்கு இருதரப்புகளும் ஏற்றுக்கொள்ளும் தீர்வுகளை காணுதல் அல்லது தந்திரோபாயமான சாதகங்களை பெற்றுக்கொள்வதற்கான உத்திகளை மோதலற்ற விதத்தில் பிரயோகிப்பதே அரசாணையமாகும். 1900ஆம் ஆண்டு வாக்கில் பன்னுரவாளர்கள் என்ற வார்த்தை பன்னுறவு சேவைகள், தூதரக சேவைகள் மற்றும் வெளியுறவு அமைச்சக அதிகாரிகள் ஆகியவற்றையும் உள்ளடக்கியதாக டேவிட் ஸ்டீவன்சன் தெரிவிக்கிறார். பன்னுரவாண்மையை கையாளுவது ஒரு நாட்டுக்கு இருக்க வேண்டிய முக்கிய தகுதிகளில் ஒன்று. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உலகின் முதல் நகர அரசுகள் உருவான போதே பன்னுரவாண்மை நடைமுறைகள் தொடங்கிவிட்டன. வரலாற்று காலத்தின் பெரும் பகுதியில்
குறிப்பிட்ட சில பேச்சுக்களுக்காகவே பன்னுறவாளர் வேற்று நாடுகளுக்கு அனுப்பப்படுவர். பணி முடிந்ததும் உடனடியாகவே அவர்கள் திரும்பி விடுவர். இன்னொரு நாட்டுடன் பேச்சுக்களை நடத்துவதற்காக வலுவை கொடுப்பதற்காகவும் அனுப்பப்படும் பன்னுறவாளர்களே அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாகவோ அவர்களது நெருங்கிய உறவினராகவோ அல்லது மிகவும் உயர்ந்த பதவி வகிப்பவர்களாகவோ இருப்பர். ஐரோப்பாவில் ஆரம்பகால நவீன பன்னுறவாண்மை தோன்றியது 13வது நூற்றாண்டின் ஆரம்பகால மறுமலர்ச்சி காலத்தில். முதலாவது தூதரகங்கள் பெரும்பாலும் வடக்கு இத்தாலியின் மாநிலங்களில் நிறுவப்பட்டது. குறிப்பாக இத்தாலியின் மற்ற நகர மாநிலங்களுக்கான நிரந்தர தூதரகங்கள் நிறுவிய பிரான்சிஸ்கோ ஸ்போர்சா ஆட்சி காலத்தில் மிலன் ஒரு முக்கிய பங்கு வகித்தது. டஸ்கனி மற்றும் வெனிஸ் 14ஆம் நூற்றாண்டு முதல் பன்னுறவாண்மை மையங்களை வளர்த்து கொண்டன. இத்தாலிய தீபகற்பத்தில் நவீன பன்னுறவாண்மையின் பல மரபுகள் தொடங்கியது. நாட்டின் தலைநகருக்கு தூதுவர்களை அனுப்பும் முறைகள் போன்றவை தொடங்கப்பட்டன. பன்னுறவாண்மையானது உளவு மற்றும் ஒற்று தகவல்களை சேகரித்தல் பணியுடன் நெருங்கிய தொடர்புடையது. தூதரகங்களானது பன்னுறவாண்மை நடவடிக்கைகளுக்கும் உளவு தகவல்களை சேகரிக்கும் முக்கிய தளமாக விளங்குகிறது. உதாரணமாக, விருந்தினர் நாட்டின் இராணுவ விவகாரங்கள், நடவடிக்கைகள் உள்ளிட்டவைகளை பற்றிய தீவிரமான கண்காணிப்பை மேற்கொண்டு தனது நாட்டு அரசுக்கு அவ்வப்போது அல்லது தேவைப்படும்போது தகவல்களை பகிர்ந்து கொள்ளுதலாகும். சில நேரங்களில் உளவு பணியினர் தங்களது இந்த பணியினை மறைக்க முயற்சிப்பதில்லை. இவ்வாறான உளவாளிகள் விருந்தினர் நாட்டின் இராணுவ வீரர்கள் அல்லது விமான நிகழ்ச்சிகள் போன்றவற்றுக்கு அந்நாட்டால் அனுமதிக்கப்பட்ட நிகழ்வுகளுக்கு மட்டுமே அழைக்கப்படுகிறார்கள். பல தூதரகங்களில் மிக தீவிரமாக செயல்படும் உளவாளிகள் போலியான வேறு பொறுப்புகளில் பணியமர்த்தப்படுவர். ஆனால் அவர்களின் முக்கிய பணியானது சட்டப்பூர்வமற்ற வகைகளில் புலனாய்வு தகவல்களை சேகரிப்பது, உள்ளூர் அல்லது வேவுக்காரர்களின் உளவு வளையங்களை ஒருங்கிணைப்பது போன்றவை இவர்களின் பணிகளாக உள்ளது. நியூசிலாந்துக்கும் சோவியத் ஒன்றியத்துக்கும் இடையில் பன்னுறவாண்மை ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று. எஜுகேஷனை போட்டு பயமுறுத்தக்கூடாது பிள்ளைகளை. இவ்வளோ பெரிய புக்கை கொடுத்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு சொல்லி பிள்ளைங்களை பயமுறுத்துறாங்க. அப்படி இல்லை, நாங்கள் பெஸ்ட் வே ஆஃப் மெத்தடை செலக்ட் பண்ணியிருக்கோம் சிலபஸ். Breaking all the traditional learning methods, Olutri Global Education Campus, Madhuvaram and Kodungayur. Admission open for session 21-22. We provide world-class education and amenities with minimum fee. Hurry up, limited seats. Complete your admission process just over a phone call. 7550-10013, 7550-10016. Chennai's best CBSE school challenge.